ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம். நம்ம எப்போதும் போல் தமிழில் சொல்லி அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீ பணிவாக இருக்க வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, சின்ன பசங்களை பார்த்து பெரியவங்க முன்னாடி இப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாது, பணிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ பணிவாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஷுட் பி பொலைட். யூ ஷுட் பி பொலைட் அப்படின்னா நீ பணிவாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் என் மூத்த மகன். நம்ம சொல்லுவோம்ல, யார்கிட்டையாவது இன்ட்ரோ கொடுக்கும்போது உங்களுக்கு எத்தனை பசங்க, உங்கள் பசங்க எங்கே அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலை, எனக்கு 2 பசங்க, அவன் தான் என்னோட மூத்த மகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவன் என் மூத்த மகன். இந்த வார்த்தையை இங்கிலீஷில் ஹீ இஸ் மை எல்டர் சன். ஹீ இஸ் மை எல்டர் சன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அது எப்படி நடந்தது? ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அப்போ நம்ம கேட்பாங்க இல்லையா, அது எப்படி நடந்துச்சு, என்ன ஆச்சு, எப்படி நடந்துச்சு, அந்த மாதிரி கேட்பாங்கல்ல. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு டிட் இட் ஹேப்பன்ஸ். ஹவு டிட் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா அது எப்படி நடந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் சொல்லுவான்னு நான் நினச்சேன். நம்ம சொல்லுவோம்ல, உங்களுக்கு தெரியாதா, அவன் சொல்லுவான்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை, அவன் சொல்லலையா, அந்த மாதிரியெல்லாம் கேட்போம் இல்லையா. அவன் சொல்லுவான்னு நான் நினச்சேன். இந்த வார்த்தையை இங்கிலீஷில் ஐ தாட் ஹீ வுட் சே. ஐ தாட் ஹீ வுட் சே அப்படின்னா அவன் சொல்லுவான்னு நினச்சேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒன், அவன் வருவான்னு நான் நினச்சேன். நம்ம சொல்லுவோம்ல, அவன் வருவான்னு நான் நினச்சேன், அவன் இன்றைக்கி வரலை, அவன் வருவான்னு நினச்சேன் ஆனால் அவன் இன்றைக்கி வரலை, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அவனுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், ஆனால் அவன் வரலை, அவன் வருவான்னு நினச்சி தான் நான் சாப்பாடு ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. அவன் வருவான்னு நினச்சி தான் நான் டிக்கெட் புக் பண்ணேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அவன் வருவான்னு நான் நினச்சேன். இந்த வார்த்தை இங்கிலீஷில் ஐ தாட் ஹீ வுட் கம். ஐ தாட் ஹீ வுட் கம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஒன், அவங்க வருவாங்கன்னு நான் நினச்சேன். நம்ம சொல்லுவோம்ல, ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க வருவாங்கன்னு நினச்சி நம்ம சமைச்செல்லாம் வச்சுருப்போம். லாஸ்ட் அவங்க வரலைன்னா நம்ம சொல்லுவோம்ல, அவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு நினச்சேன், பட் அவங்களுக்கு ஏதோ லாஸ்ட் மினிட்ல வேலை இருந்ததுனால போயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அவங்க வருவாங்கன்னு நான் நினச்சேன். இந்த வார்த்தை இங்கிலீஷில் ஐ தாட் தே வுட் கம். ஐ தாட் தே வுட் கம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்ககிட்ட சொல்லலையா. நம்ம கேட்போம்ல சில விஷயங்களை, நீ ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொல்லலையா, நான் சொல்லிட்டேன்னு நினச்சேன், நான் நேற்றே சொல்லலையா, நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினச்சேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. நான் உங்ககிட்ட சொல்லலையா. இந்த வார்த்தை இங்கிலீஷில் டிடின்ட் ஐ டெல் யூ. டிடின்ட் ஐ டெல் யூ. ஐ டெல் யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்கிறது. நான் சொல்லலையா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும்போது, நெகட்டிவாக கொஸ்டின் கேட்கும்போது டிடின்ட் சேர்த்து கொஸ்டின் கேட்கணும். அப்போ நான் உங்ககிட்ட சொல்லலையா அப்படிங்கிறத டிடின்ட் ஐ டெல் யூ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், போகும்போது வாங்கிக்கோ. நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுக்கு போகும்போது மறந்துடாமல் இதை வாங்கிட்டு போ அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இல்லைன்னா கடைக்கு போகும்போது பணம் வாங்கிட்டு போ, இல்லைன்னா வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கும், அதை வாங்கிக்கிட்டு போ அப்படின்லாம் சொல்லுவோம்ல. போகும்போது வாங்கிட்டு போ, வாங்கிக்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பை இட் while கோயிங். பை இட் அப்படின்னா வாங்கிக்கிறது, இதை வாங்கிக்க அப்படின்னு அர்த்தம். எப்போ அப்படின்னா while கோயிங், நீ எப்போ போறியோ அப்போ நீ இதை வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம். போகும்போது வாங்கிக்க அப்படின்னா பை இட் while கோயிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைத்தனமாக இருக்காத. இந்த வார்த்தையெல்லாம் அதிகமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். சின்ன பிள்ளைத்தனமாக வீட்டில் ஏதாவது நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்லுவாங்களே, அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிப்ளிங்ஸ் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால், இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கீங்களே, இன்னும் குழந்தைத்தனமாகவே இருக்கிறீங்களே, குழந்தைத்தனமாக இருக்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. குழந்தைத்தனமாக இருக்காத. இதை இங்கிலீஷில் டோன்ட் பி சைல்டிஷ்.
டோன்ட் பி childish அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், பெஞ்சு மேலே ஏறி நில்லு. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி கேட்குற வார்த்தைகள் தான். ஸ்கூல்ல நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா டீச்சர்ஸ்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, பெஞ்சு மேலே ஏறி நிற்க சொல்லுவாங்கல்ல, அதுதான். இந்த வார்த்தையை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச். ஸ்டாண்ட் அப் அப்படின்னா எழுந்து நிற்கிறது, எது மேலே அப்படின்னா பெஞ்ச் மேலே நிற்கிறதுனால ஆன் த பெஞ்ச் அப்படின்னு சொல்லணும். அப்போது பெஞ்ச் மேலே ஏறி நில்லு அப்படின்னு ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் குழந்தைங்கள அடிக்காதீங்க. நம்ம ஏதாவது குழந்தைங்கள்லாம் தப்பு பண்ணால் யாராவது அடிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா, அவங்க குழந்தைய அடிக்காதீங்க, குழந்தைங்கள அடிக்காதீங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பீட் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் பீட் அப்படின்னா அடிக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். பீட் அப்படின்னா அடிக்கிறது, அடிக்காதீங்க அப்படிங்கிறத டோன்ட் பீட் அப்படின்னு சொல்லணும். யுவர் சில்ட்ரன், உங்கள் குழந்தைங்கள அடிக்காதீங்க அப்படின்னா டோன்ட் பீட் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவன் என் முடியை இழுக்கிறா. ஸ்கூலில் சொல்லுவாங்கள்ல, இந்த குட்டி பசங்கள்லாம், இந்த கேஜி ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுவாங்க, மிஸ் அவன் என் முடியை பிடிச்சி இழுக்கிறா, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. இந்த வார்த்தையை இங்கிலீஷில் ஷீ இஸ் புல்லிங் மை ஹேர் அப்படின்னு சொல்லணும். புல்லிங் அப்படின்னா இழுத்துட்ருக்கிறது, மை ஹேர் அப்படின்னா என்னோட முடியை. அவள் என் முடியை பிடிச்சி இழுக்கிறா அப்படின்னா ஷீ இஸ் புல்லிங் மை ஹேர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இவன் என்ன உதச்சான். சொல்லுவாங்கள்ல பசங்க, குட்டி பசங்க சண்டை போட்டுக்கிட்டான், மேம் இவன் என்னை உதச்சான் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வீட்லேயே வந்து 2 பசங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணனும் தம்பியும் சண்டையும் போட்டுட்டு சொல்லுவாங்கள்ல, இவன் என்னை முடிய பிடிச்சி இழுக்கிறான், இவன் என்னை உதைக்கிறான், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. இவன் என்ன உதைச்சான் அப்படிங்கிறத ஹீ கிக்டு மீ அப்படின்னு சொல்லணும். இவன் என்னை உதைத்தான், ஹி கிக்டு மீ. ஹிக் அப்படின்னா உதைக்கிறது, உதைச்சான் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுனால கிக்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஹி கிக்டு மீ அப்படின்னா இவன் என்ன உதைச்சான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் என் முகத்திலேயே குத்திட்டான். இதுவும் வந்து பசங்க சொல்கிற ஒரு வார்த்தை தான். ஸ்கூல்ல வந்துட்டு சின்ன கிளாஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய வரும். அவன் என் முகத்தில் குத்திட்டான் மேம், அவன் என் மூஞ்சி மேலே குத்திட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதே இங்கிலீஷில் he punched me on my face. he punched me on my face அப்படின்னா அவன் என் மூஞ்சில் குத்திட்டான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் என்ன கிள்ளிட்டான். அவன் என்ன கிள்ளிட்டான். இந்த வார்த்தை இங்கிலீஷில் he pinched me அப்படின்னு சொல்லணும். pinched அப்படின்னா கிள்றது, pinch அப்படின்னா கிள்றது, கிள்ளிட்டான் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுனால pinched அப்படின்னு சொல்கிறோம். he pinched me அப்படின்னா அவன் என்ன கிள்ளிட்டான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் என் கூட சண்டை போட்டு கொண்டிருக்கிறான். சொல்லுவோம்ல, அவன் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் மேம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இங்கிலீஷில் he is fighting with me. he is fighting with me அப்படின்னா அவன் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நல்லா மென்று சாப்பிடு. சொல்லுவாங்கள்ல வீட்டிலலாம் சின்ன பசங்க கிட்ட சொல்லுவாங்கள்ல, நல்லா மென்று சாப்பிடு அப்போ தான் செரிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நல்லா மென்று சாப்பிடு. இதை இங்கிலீஷில் chew well. chew அப்படின்னா மெல்றது, நல்லா மென்று சாப்பிடு அப்படிங்கிறத chew well அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், சாப்பாடை லபக்கு லபக்குன்னு விழுங்காத. இதுவும் வந்து வீட்டில் வந்து சொல்கிற ஒரு வார்த்தை தான். நல்லா மென்று சாப்பிடு, அப்படியே லபக் லபக்குன்னு முழுங்கிறாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. லபக் லபக்குன்னு முழுங்காத. இந்த வார்த்தையை இங்கிலீஷில் டோன்ட் கர்பிள் த ஃபுட். டோன்ட் கர்பிள் த ஃபுட் அப்படின்னா சாப்பாட்டை லபக் லபக்குன்னு முழுங்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சாப்பிடு. சொல்லுவாங்கள்ல, லபக் லபக்குன்னு போட்டு முழுங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதை இங்கிலீஷில் ஈட் ஸ்லோலி பிட் பை பிட். ஈட் ஸ்லோலி பிட் பை பிட் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உன் வாயத்தோட பாரு, அப்படியே வாயிலெல்லாம் சாப்பாடு அப்படியே இருக்கும், வாயத்தோட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உன் வாயத்தோட. இந்த வார்த்தை இங்கிலீஷில் வைப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்கிறது. வைப் அப்படின்னா துடைக்கிறது, உன்னோட வாயத்தோட அப்படின்னா வைப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஒன்றொன்னத்தையுமே நம்ம தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அதை அப்படியே இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு கன்வெர்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகளை எல்லாத்தையுமே இனிமேல் நீங்கள் தமிழில் யூஸ் பண்ணாமல் இங்கிலீஷில் சொல்லி பழகுங்க. நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஃப்ளூயன்சி கிடைக்கும். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். இங்கே நான் வந்து ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை, நான் தூங்க போகிறேன். செகண்ட் ஒன், நான் தூங்குவேன். தேர்ட் ஒன், தப்பு பண்ணாதீங்க. ஃபோர்த் ஒன், அவன் தூங்குவான்னு நினச்சேன். ஃபிஃப்த்து ஒன், அவள் உங்ககிட்ட சொல்லலையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்க ஆசையாக இருக்காங்களோ, ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.